ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா மத்தியானமாக நம்ம கிளினிக் போயிருந்தோம். நேற்று போட்ட வீடியோவில் தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டு வச்சிருந்தது. அதுக்கு நம்ம மருந்து வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை எடுத்துருக்கோம். அதுக்கு ரசக்கற்பூரம் வந்து நம்ம நல்லா கெட்டியாக நசுக்கி போட்டு கூட வந்து மட்டி குங்குமம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஏன் நம்ம வைக்கிறோம்னா, இது வைக்கிறதுனால இந்த வாசனைக்கு செடியோட தண்டு வந்து கடிக்காமல் இருக்கும் வண்டு. அதுவும் இல்லாமல் இது குருத்துல வச்சோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மரம் வந்து சீக்கிரமாக வளர்ச்சி அடைய நம்ம இது மாதிரி பண்ணுறோம். சின்ன மரத்துக்கு நம்ம இப்படி தான் போட முடியும். ஏன்னா சின்ன மரத்துக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம் வரும். இது மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம இது மெயினாக யூஸ் பண்ணோம்னா 6 to 3 months நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். உங்கள் தென்னை மரத்துக்கு தண்டு அழிவு இருந்ததுன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். விவசாய பற்ற அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீனாமினும் எப்படி தென்னை மரத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வரும். தேங்க்யூ, பாய் பாய்.